இப்படி கிடையாது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதாவது என் மேலே அண்ணன் அந்த சகோதரன் வந்து கோபமாக இருக்கான், என்னை கொலை செய்கிறதுக்கு திட்டம் தீட்டிகிட்டு இருக்கிறான், பல அட்டம்ப்ட் நடந்திருக்கலாம். அதை நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு, ஆனாலும் நான் உன்னை கொல்றதுக்கு திட்டம் தீட்ட மாட்டேன். ஏன்னா முதல்ல அதாவது கொலை செஞ்சால் அது குற்றம், கொலை செய்ய நினச்சது அப்படிங்கிறது வந்து அது குற்றமாக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அதுவும் குற்றம் தான், ஆனால் அது குற்றமாக ப்ரூவ் பண்ண முடியாது. நினச்சேன்னு எப்படி சொல்லணும், நீ ஏன்ப்பா என்ன போய் அப்படி தப்பாக நினைக்கிற அப்படிமா. செஞ்சதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில் அது வரைக்கும் அவன் ஓடிட்டுருப்பான். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன வேணாலும் எனக்கு எதிராக பிளானிங் பண்ணிக்கோ, ஆனால் நான் ஒரு பிளானிங்கும் ஒன்றை கொல்றதுக்கு பண்ண மாட்டேன். கொல்றவனை அதாவது ஃப்ரண்ட்லேயே முன்னாடி நான் அட்டாக் பண்ணிக்குவோம்ல, அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து அட்டாக் பண்ணுறது குற்றங்கிறதும் எல்லாம் இந்த இடத்துல புரிய வைக்கிறேன். இப்போ இதனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கும், என்னென்னா இஸ்ரேல் வந்து இவ்வளோ இது பண்ணுது, நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக முதல்ல நம்ம அவங்கள வந்து காலி பண்ணணும். இந்த ப்ரீஎம்டிவ் அட்டாக்கு அப்படிங்கிற ப்ரீஎம்டிவ் அட்டாக் வந்து பண்ணக்கூடாது, தேவையில்லைங்கிறாங்களா. அது வந்து நீங்கள் முன்னாடி வந்து ப்ரிப்ரேஷன் இருக்கட்டும், அது வேறு விஷயம். அட்டாக்கு நான் சொல்கிறது, இவன் அடிச்சிருவான்னு சொல்லி முன்னாடி அடிச்சிடக்கூடாது. அது சில ரெட்லைன் இருக்கும். அது வந்து இப்போ புட்டின் வந்து சில ரெட்லைன் விதிக்கிறாரு, நேட்டோவில் சேரக்கூடாது, அதெல்லாம் அவங்க சேட்டைகள் பார்த்துட்டே வர்றாருல. அவங்க எத்தனை நாடுகள் சேர்ந்தாங்க 94 இருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 10-15 நாடுகள் சேர்ந்தாங்க. அங்கே நிறுத்தினது என்ன, அந்த ஜெர்மனியோட அந்த பெர்லினோட அந்த செவரோடு நிறுத்தப்பட்டது. இதை தாண்டி நாட்டை வரக்கூடாதுன்ட்டு ஜெர்மனியை அட்டாச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போலண்டு, லித்துவேனியா, எஸ்டோனியா, இந்த மாதிரியான நிறைய நகரங்கள் வந்து அட்டாச் பண்ணி நேட்டோட எக்ஸ்பென்ஷன் கொண்டாந்து உக்ரைன் வரைக்கும் நிறுத்திட்டேன். அப்போ இது வந்து ப்ரீஎம்டிவ் அட்டாக்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆல்ரெடி டூ லேட்டு தான். வாய்ப்பு கொடுத்து இது கவுண்டிங் கொடுத்து கடைசியாக தான் இது வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல அது வரும்போது அவர் சொல்கிறார், இது பைபிளில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதியாகம் தொடக்க நூலில் அதில் வருது, காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மீது பாய்ந்து அவனை கொன்றான். வா தோட்டத்துக்கு போகலாம், நல்லா விளைஞ்சிருக்கு, அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஏதோ ஒன்று காமிச்சு எதுக்கோன்னு கூப்பிட்டு போகிறான். அதை குளிக்க கூப்பிட்டு போகிறான், ஏதோ ஒன்று கூப்பிட்டு போயிட்டு திடீர்னு அவன் மேலே பாஞ்சு வந்து என்ன பண்ணுறான், கொலை பண்ணிடுறான். ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அப்போ அந்த வானத்திலிருந்து திரைக்கு அப்பாலிருந்து அல்லாஹ் பேசுவது வழக்கமாக இருந்திருக்கு. அது வந்து பனி இஸ்ராயல்கள் வரைக்குமே அது தொடர்ந்துருக்கு. அப்போ கேட்குறான் அல்லாஹ் எங்கே அப்படின்னு கேட்டால், அதற்கு அவன் எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா, நக்கல் வருங்க, நான் என்ன அவனுக்கு ப்ரொடெக்ட், நானும் அவனுக்கு வாட்ச்மேனா அப்படின்னு கேட்குறான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய், உன் சகோதரின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி